நான் எதுக்கு பார்க்கணும்? இந்த வீடியோலயும் மேம் எப்பயுமே சொல்ற கண்டென்ட் தான் வந்து இதுலயும் சொல்ல போறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பசங்களா நான் உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போர்டு எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸ்ல கண்டிப்பா நீ வந்து என்ன பண்ணலாம், நீ +5 மார்க்ஸ் வந்து +5 இல்ல, அது +5 இருக்கலாம், +6 இருக்கலாம். ஸோ கண்டிப்பா உன்னோட இது வரைக்கும் நீ எடுத்திருந்த மார்க், மேம் நான் 19 எடுக்கிறேன் ஆனா எனக்கு 1 மார்க் மிஸ் ஆகுது, இந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தனா கண்டிப்பா இந்த வீடியோ முடிக்கிறப்ப உனக்கு ஓகே, நான் இது வரைக்கும் இருந்ததை விட கண்டிப்பா இப்ப நான் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் என்னால வந்து என்னோட மார்க்ஸை பூஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? ஸோ 495 வரைக்கும் இருக்கிறேன் மேம், ஆனால் என்ன 495 மேலே என்னால் தாண்ட முடியல அப்படின்னு நினைச்சேன்னா, இல்லை மேம் நான் ஆவரேஜா இருக்கேன், என்னால் வந்து மார்க்ஸ் வந்து நான் பூஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேனாலும் இந்த வீடியோ உனக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் சொல்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நீ பாயிண்ட் பை பாயிண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணி பக்காவா வந்து நீ வந்து ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா 495 பிளேஸ் நீ எடுக்க முடியும்டா. ஓகே, ஸோ இட் இஸ் கிராஃப்டட் பசங்களா. இந்த வீடியோல சொல்ற போற எல்லா பாயிண்ட்டும் இட் இஸ் கிராஃப்டட், பக்காவா அனலைஸ் பண்ணி நான் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா? பிரசன்டேஷன் மேட்டர்ஸ். சரியா? சோ இந்த பப்ளிக் எக்ஸாம்ன்றது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி, நிறைய விஷயங்கள் வந்து நீ வந்து நிறைய மார்க்ஸ் எடுப்ப, திடீர்னு கம்மியாகும். ஓகே, சோ அதை பத்திலாம் நீ கவலைப்படாம you should follow exactly these points. Okay, so first pen strategy. நீ வந்து எப்பயுமே எக்ஸாம்க்கு எழுத போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நீ எழுத போறனா அந்த என்ன பென் யூஸ் பண்ண போற, பால் பாயிண்ட் பென்னா அது என்ன பால் பாயிண்ட் பண்ணி இன்னைக்கே டிசைட் பண்ணிட்டு இன்னைக்கே அதுல இருந்து நீங்க எழுத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா பென் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பரா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இது வரைக்கும் நீ வந்து எல்லாமே ஒரே கலர்ல எழுதி இருந்தனா இனிமேல் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுங்க. இல்ல மேம் பப்ளிக் எக்ஸாம்ல அலௌட் இல்ல அப்படின்னு நீ நினைச்சேன்னா ப்ளூ பென் வந்து நீ வந்து ஆன்சர்ஸ் எழுத யூஸ் பண்ணு. அண்ட் பென்சில் for drawing diagrams and mapல மார்க் பண்றதுக்கு நீ வந்து பென்சில் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஸ்கேல் பென்சில் வந்து நீ ஒவ்வொரு ஆன்சர்ஸ்க்குமே வந்து நடுவில் இருக்கிற கிராஃப்க்கு அண்டர்லைன் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் பென்சில். ஸோ ஒரே கலர்ல எழுதுறது வந்து பார்க்கவே வந்து இட் வில் பி வெரி வெரி போரிங். இதுவே நீ பென்னு பென்சில் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணனா உனக்கு ஒரு நல்ல ஒரு நீட்னஸ் வந்து உனக்கு கிடைக்கும். சரியா? ஏஐயை விட நீ சூப்பரா வந்து அழகா ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ப்ரெசன்டேஷன் மேட்டர். சரியா? ஸோ ஒரு ஆன்சர் எழுதுறப்ப வாட் இஸ் த ஸ்கெலிட்டன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் எழுது, சைட் ஹெட்டிங்லாம் ப்ராப்பரா எழுதுங்க, சைட் ஹெட்டிங் மார்ஜினை ஒட்டி எழுதுங்க. அண்ட் நீ ஆன்சர் எழுதுறப்ப கீவேர்ட்ஸை நீ என்ன பண்ணணும், ப்ராப்பரா ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அண்ட் டயக்ராம் நீ வரைகிறனா அந்த டயக்ராம் சுற்றி ஒரு பாக்ஸ் வந்து போடுங்க. இதுவே மேக்ஸ்ல ஃபைனல் ஆன்சருக்கு ஒரு பாக்ஸ் வந்து நீ போடலாம். அதுக்காக எல்லாத்தையுமே அந்த ஆன்சர்ல இருக்கிற எல்லா சைட் ஹெட்டிங்கும் நீ பாக்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. எண்ட் ஃபைனல் ஆன்சர் அண்ட் டயக்ராம்ஸ் இதுக்கு தான் நீ பாக்ஸ் வந்து போடணும். அப்போதான் வந்து பேப்பர் நீட் அண்ட் கிளீனா இருக்கும். சரியா? ஸோ நீ வந்து பார்த்தனா இதுதான் ஒரு பேப்பர் அனாலிசிஸ். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு இந்த பேப்பர் அனாலிசிஸ்ல நான் சொல்றேன். ஸோ இதுதான் நார்மலா அவங்க வந்து எப்படி வந்து பேப்பர் அதில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு இருக்கு. ஸோ யூ கேன் சி லாட் ஆஃப் அடித்தல் திருத்தல் எல்லாம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீ அடிச்சுலாம் எழுதுன அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்க்கவே வந்து டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்னதான் நீ கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதியிருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அந்த இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டாங்க கரெக்ட் பண்றதுக்கு. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி அடிச்சுலாம் நீங்க எழுதுனீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் பண்ணுங்க, ஃபுல் ஸ்ட்ரைக்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் எப்பயுமே மார்ஜினை ஒட்டி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நீ வந்து மார்ஜினை விட்டு கொஞ்சம் தூரமா எழுதணும். மற்ற எல்லாமே நீ மார்ஜினை தொட்டு தான் வந்து எழுதணும். அண்ட் எல்லா லைனுக்குள்ள இருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ அந்த லைன்ல டச் பண்ற மாதிரி எழுதுங்க. அண்ட் அதே மாதிரி இதெல்லாம் இங்க நடந்த மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் how the paper was. Okay, so இங்க இருந்த விட you can see some difference இல்லையா? ஸோ இங்க நீங்க வந்து பார்க்கலாம் ஆன்சர்ஸ்க்கு நடுவில் உனக்கு கேப் இருக்கு. இந்த கேப்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம், லைனும் போட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி அதை கம்பேர் பண்றப்ப ஸோ நான் வந்து உனக்கு எக்ஸாக்டா டாப்பர் ஆன்சர் ஷீட்டை விட நீங்க இம்ப்ரூவ் பண்ணனா எப்படி இருக்கும் உன்னோட ஆன்சர் ஷீட்னு சொல்லிட்டு தான் நான் உனக்கு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். சரியா? ஸோ பாயிண்டா எழுதணும். அண்ட் அதே மாதிரி லைனை டச் பண்ணி எழுதுங்க, மார்ஜினை தொட்டு வந்து நீ எழுதணும். சரியா? ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி பென்சில் அண்ட் பென்னை கூட யூஸ் பண்ணி நீ எழுதுனா உனக்கு கண்டிப்பாகவே உன்னோட பேப்பரே வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும். டீச்சர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கரெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கிளியர் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணணும் அண்ட் டயக்ராம்ஸை ப்ராப்பரா லேபிள் பண்ணுங்க. ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே ஒரே சைட்ல அலைன் பண்ணணும். சரியா? சோ இதுதான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ யூசுவலா நம்ம பசங்க பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. என்னது, ஃபர்ஸ்ட் கான்செப்டை கரெக்டா எழுதுவாங்க, ரைட்டிங் கரெக்ட் கான்செப்ட் பட் ராங் டெக்ஸ்ட் புக் வேர்டிங். சரியா மேம், நான் வந்து எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் எழுதுனேன் ஆனா எனக்கு மார்க் தரலனா
டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற சில வேர்டிங்ஸை எக்ஸாக்டா எழுதணும். ஸோ அதை நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் நம்ம பசங்க பண்ற மிஸ்டேக். நெக்ஸ்ட் என்ன, மிஸ்ஸிங் ஒன் கீவேர்ட் இன் டெஃபினிஷன்ஸ். என்னது, ஸோ டெஃபினிஷன்ல மேம் நான் எல்லாமே கரெக்டாக தான் இல்லைன்னா இந்த ஒரு வேர்டு தான் நான் எழுதலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அந்த ஒரு வேர்ட் தான்டா கீவேர்டாக இருக்கும். ஸோ அதனால கீவேர்ட்ஸ் ஒவ்வொரு ஆன்சருக்குமே என்னன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அண்டர்லைன் பண்ணி படிங்க. அப்போதான் நீ அதே வந்து என்ன பண்ணுவ, ஆன்சர் ஷீட்லையும் அண்டர்லைன் பண்ணுவ. உனக்கு கீவேர்ட்னு உனக்கு ஞாபகம் இருக்கும். டயக்ராம்ஸ் ட்ரான் பட் லேபிள்ஸ் இன்கம்ப்ளீட். ஓகே, டயக்ராம் பக்கா வரைஞ்சு பார்த்துருப்ப, ஆனால் நீ ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப லேபிள் பண்ண மறந்துருப்ப. அதே பழக்கம் உனக்கு எக்ஸாம்லையும் வரும். ஸோ லேபிள் பண்ணலைன்னா நீ வந்து உனக்கு இன்கம்ப்ளீட்டாக மார்க்ஸ் வராது. சோ டயக்ராம்ஸை ப்ராப்பரா லேபிள் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஃபார்முலாஸ் எப்பயுமே நம்ம ஒர்க் அவுட் பண்றப்ப நம்ம பழக்கத்துல என்ன பண்ணுவோம், வெறும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபார்முலாஸ் எழுதிட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன பண்ணுவோம், ஃபைனல் ஆன்சரை எழுதாம விட்டுருவோம். ஃபைனல் ஆன்சருக்கே உனக்கு தனி மார்க் இருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதிட்டு ப்ராப்பரா யூனிட்டும் எழுதிட்டு அதை பாக்ஸ் போட்டு வைங்க. லாங் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபார் 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினுக்கு 2 மார்க் தான்டா எழுதணும், 2 மார்க் அளவு தான் எழுதணும். நீ வந்து 5 மார்க் எழுதுனா உனக்கு தேவையில்லாம டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நல்லாவே கவனிச்சுக்கோங்க, என்னென்ன விஷயங்கள் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர், எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா எனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாங்கலாம் கிடையாது. அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்கோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. அண்ட் எப்பயுமே நீ வந்து எழுதுறப்ப, ஓகே, எழுதுறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்காக மேக்ஸ் பார்த்தனா ஃபார்முலா எழுதணும். அண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நீ சப்ஸ்டியூட் பண்ணுற அதை ஒவ்வொருத்தையும் கிளியராக வந்து நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் கடைசியாக ஆன்சர் ப்ளஸ் அதோட யூனிட்டை ஒரு பாக்ஸில் போடுங்க. ஓகே, அண்ட் நியூமரிக்கல் சயின்ஸ், நியூமரிக்கல்ஸ், மேக்ஸ் நியூமரிக்கல்ஸில் ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா வந்து எழுதுங்க. அதுக்கே உனக்கு மார்க்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் ஒர்க்கிங்கை கிளியராக காமிங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கிளியராக காமி. நீ மண்டேல அந்த ஸ்டெப்பை போட்டுட்ட அப்படின்னா அது உங்க மேம்க்கு தெரியாது. அந்த ஸ்டெப்பையும் நீ என்ன பண்ணு, ஒரு லைன்ல வந்து எழுது. எல்லா ஸ்டெப்பையும் ஒரே லைன்ல எழுதக்கூடாது, சரியா? அண்ட் எப்பயுமே கடைசி ரிவிஷன் டைம்ல பேப்பரை செக் பண்றப்ப கடைசி லைன் எல்லாத்துலயுமே இருக்கான்னு பாருங்க. மேக்ஸிமம் பசங்க அதுலதான் வந்து தப்பு பண்ணுவாங்க, சரியா? ஸோ சில்லி மிஸ்டேக்கை நீ அவாய்ட் பண்ணிடலாம், சரியா? ஸோ மேக்ஸ்ல நீ ஸ்பெசிஃபிக்கா என்னென்னலாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒர்க்கிங் அன்கிளியரா இருந்துச்சுன்னா ரஃப் ஒர்க்கை வந்து ப்ராப்பரா நீ என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி காமிங்க நீ என்ன ரஃப் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லா ஸ்டெப்ஸையும் கிளியரா ஒவ்வொரு லைன்லயுமே வந்து எழுதணும். அண்ட் சிம்பிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தென்க்கு, மோர் தென்க்கு, இந்த சிம்பிள்ஸ் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கிளியரா வந்து நீ என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எழுது. அண்ட் லாஸ்ட் லைனை ரீரீட் பண்ணுங்க. ஏன்னா பக்கா நிறைய பேர் லாஸ்ட் ஆன்சரை ரஃப் ஒர்க்ல காமிச்சிருப்பேன், ஆனா மெயின் ஷீட்ல வந்து உனக்கு வந்து இருக்காது. ஸோ அந்த லாஸ்ட் ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி பாக்ஸ் பண்ணிடுங்க, சரியா? அண்ட் ஒரு ஸ்டெப்பு ஒரு லைன்ல தான் எழுதணும், அடுத்த ஸ்டெப் அடுத்த லைன்ல எழுதுங்க. அப்பதான் பக்காவா கிளியரா இருக்கும், சரியா? அண்ட் விஷுவல் கிளாரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். கிவன் எழுதணும் அண்ட் ஒர்க்கிங்கை காமிக்கணும். எப்படி ஃபார்முலா எழுதுனேன், அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ண, இது எல்லாத்தையுமே கிளியரா வந்து இருக்கணும். எல்லாத்தையுமே நான் பண்ணேன் மேம், ஆனா நான் அந்த 3வது ஸ்டெப் காமிக்கல அப்படின்னா இதை போய் நீ வந்து மேம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது, இல்லையா? ஸோ விஷுவல் கிளாரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எழுதணும்டா, சரியா? டெஃபினிஷன்லாம் பொறுத்த வரைக்கும், லாஸ்லாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எழுதினாதான் உனக்கு மார்க் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி தியரி கூட நீ ஏதோ சொதப்பி வச்சிட்டனாலும் நீ என்ன பண்ணு, டயக்ராம்ஸை ப்ராப்பரா பண்ணு, இட் வில் சேவ் யூ. ஸோ டயக்ராம்ஸை கிளியரா வரைங்க, பென்சிலை வச்சு வரைங்க, பாக்ஸ் பண்ணுங்க, லேபிள் பண்றதெல்லாம் ஒரே சைடு பண்ணுங்க. அண்ட் பசங்களா பேராகிராஃபா எழுதக்கூடாது, புல்லட் பாயிண்ட்ஸா தான் எழுதணும், சரியா? நான் சொன்ன மாதிரி எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு சொன்னல. அண்ட் அதே மாதிரி ஸ்டெப் மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட். நீ அந்த கொஸ்டின் தெரியலன்னு விட்டுறாத, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணு. மேக்ஸும் சரி சயின்ஸும் சரி அதுக்கு மார்க்ஸ் உண்டு. சோஷியல்ல நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மேப் கொஸ்டின்ஸை படிக்காம விட்டுறது கஷ்டமா இருக்கு பசங்களா. உனக்கு நிறைய போனஸ் மார்க்ஸ் அதுல வர சான்ஸ் இருக்கு. ஸோ கிளியரா மேப் கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போங்க. அண்ட் டைம் லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட்ஸ்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா டைம் வந்து அலோகேட் பண்ணி நீ படிக்கணும். அண்ட் பசங்களா 5 மார்க் கொஸ்டினுக்கு 5 மார்க் அளவு தான் எழுதணும், நிறைய எல்லாம் எழுதி வச்சிடாதீங்க. அண்ட் பேராகிராஃபா எழுதாதீங்க, பாயிண்ட்ஸா எழுதுங்க, சரியா? அண்ட் கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுங்க. இதுதான் சோஷியல்ல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இங்கிலீஷ் அண்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் கிளியர் சென்டென்ஸா எழுதுங்க. அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, சரியா? மேக்ஸிமம் சயின்ஸ்ல கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்ல அவ்வளோ மார்க் கம்மியாகாது, பட் இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு அப்புறம் நீ எக்ஸாம்ல கரெக்டாக எழுதிருக்கேன்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணு. அதே மாதிரி இந்த லெட்டர் ரைட்டிங்லாம் எழுதுறப்ப ஃபார்மேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் கரெக்டாக எழுதிருக்கியா, அப்புறம் தான் உள்ள கண்டென்ட் இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ ஃபார்மேட்டும் இம்பார்ட்டன்ட், கண்டென்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஃபார்மேட்டை நல்லா படிச்சுட்டு போங்க, சரியா? அண்ட் நெக்ஸ்ட் போயம்லாம் எழுதுறப்ப, போயம் கொஸ்டின்ஸ் வரப்ப இந்த லைன் பத்தி அந்த லைனை மட்டும் எழுதிட்டு வராம அந்த லைனை எழுதிட்டு ரெஃபரன்ஸ் லைன் எழுதிட்டு அதுல இருந்து உனக்கு கிடைக்கிற மீனிங் எழுதிட்டு அப்புறம் அதோட
மற்ற எக்ஸ்பிளனேஷன் நீ வந்து கொடுக்கலாம். சரியா? இந்த ஃபார்மேட்லாம் விட்டுறாதீங்க. கிராமரை ஸ்கிப் பண்ணாதீங்கடா பசங்களா. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் தமிழ்ல பார்த்தோன்னா நீட்னஸ் ரொம்ப முக்கியம். தமிழ்ல கட்டுரையெல்லாம் எழுதுறப்ப ரொம்ப ஃபாஸ்டா எழுதுறப்ப ஹேண்ட் ரைட்டிங் ஏனோ தானோன்னு போயிடும். அந்த மாதிரி இல்லாம நீட்டா எழுத பழகுங்க. ஸ்டார்டிங்ல இங்கிலீஷ் அண்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் டைம் சூப்பரா மேனேஜ் பண்ணி படிக்கணும். படிக்கிறதுலயும் சரி, எழுதுறதுலயும் சரி. சரியா? அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தா இப்பவே வந்து ஸ்டார்ட் கரெக்டிங் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தெரியும் தமிழ் வந்து எழுதுறது கஷ்டம் தான், ஸ்பீடு வராது, பட் இருந்தாலுமே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? அண்ட் ப்ரிப்பரேஷன் அப்ப நீ பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் என்னதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பிரிண்டா படிக்கணும். ஓகே, அட் ஸ்டேஜ் 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்காம நீ வந்து ஒரு 1 hour ஃபோக்கஸ்டு செஷன் 1 hour ஃபோக்கஸ்டு செஷன் சொல்லிட்டு நீ கேப் விட்டு படிக்கணும். அதை ஃபாலோ பண்ணுங்க. டைமர் வச்சுக்கோங்க. அண்ட் நீ படிக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கோ. எல்லா பொருளையும் அட் அ டைம் வச்சுட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஏஞ்சி போவாம நீ வந்து ஒரு சேஃபான ஒரு சைலண்டான என்வாயன்மெண்ட்ல வந்து படிங்க. சரியா? ஹோம்ஒர்க்கை ஸ்கூல்லயே முடிச்சுட்டு வீட்டுல உட்காந்து படிக்கிறதுக்குனே டைமை வந்து செட் பண்ணிக்கோங்க. அண்ட் பசங்களா, இனிமேல் நீ வந்து லெசன் வைஸ் படிக்க கூடாது. இந்த லாஸ்ட் 2 or 3 monthsல நீ கொஸ்டின் வைஸ் படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நீ என்ன பண்ணணும், நீ வந்து சால்வ் பண்ணு. எத்தனை கொஸ்டின் பேப்பரையும் நீ சால்வ் பண்ணலாம். ஒரு ஃபுல் டெஸ்ட் கூட எழுதலாம். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டண்டா இருக்கும். சரியா? அண்ட் பசங்களா, இனிமேலே இந்த லாஸ்ட் 2 monthsல வந்து நீ வந்து ஜஸ்ட் உட்காந்து படிக்க கூடாது, எழுதி படிக்கணும். இல்லையா? அப்ப எழுதி படிச்சாதான் என்னென்ன மிஸ்டேக் பண்றேன்னு உனக்கே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் நிறைய கைடு இப்ப ரெஃபர் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு கைடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஆன்சர்ஸே நீ வந்து பிராக்டிஸ் பண்ணு. நிறைய கைட் படிச்சனா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்க 12th 11th படிக்கல, அதுதான் கட் ஆஃப்க்கு இம்பார்ட்டன்ட். ஆனா 10thல வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். எல்லா சப்ஜெக்ட்லயும் 95+ எடுக்கணும்னு வந்து நீ டார்கெட் பண்ணி நீ இங்கிலீஷ் தமிழ் சோஷியல்லாம் இங்கிலீஷ் தமிழ்லாம் விட்டுறக்கூடாது. அதுக்கும் நீ டெடிகேட்டட் டைம் ஒதுக்கி நீ வந்து படிக்கணும். ஏன்னா மொத்த மார்க்குமே இம்பார்ட்டன்ட். சரியா? அண்ட் பசங்களா, நெக்ஸ்ட் என்னது, நான் 4 மணி நேரம் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடாது. அந்த 4 மணி நேரம் நீ கணக்கு போடக்கூடாது. நான் என்னென்ன படிச்சேன், என்னென்ன கொஸ்டின்ஸ் படிச்சேன், இந்த மாதிரி தான் கணக்கு போடணும். சரியா? நீ வந்து நான் எவ்வளோ குவான்டிட்டி படிச்சேன்னு பார்க்க கூடாது, எவ்வளோ குவாலிட்டியா படிச்சேன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பசங்களா, திரும்ப ரிவைஸ் பண்றப்ப கான்செப்டை திரும்ப படிச்சுட்டு இருக்காத. வேஸ்ட் ஆஃப் டைம். PYQ சால்வ் பண்ணுங்க, டெஸ்ட் எழுதுங்க. இந்த மாதிரி நீ பண்ணனா கண்டிப்பா உன்னோட 10th standard ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆச்சும் உனக்கு வந்து மண்டையில நிற்கும். ஆமா, நான் இது பண்ணிட்டு இருந்தேன் மேம், இனிமேல் நான் அது பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த மோஸ்ட் யூஸ்ஃபுல் டிப் என்னது மோஸ்ட் யூஸ்ஃபுல் டிப் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து எனக்கு தெரியும் இது யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் மற்ற பசங்களுக்குமே வந்து அது மண்டேல ஏறும் கமெண்ட் செக்ஷன் ரீட் பண்றப்ப. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். 495+ கண்டிப்பா நீங்க வந்து எடுக்கலாம். ஓகேயா?